அண்ணா 2 கேரக்டர் இருக்கு, உங்களுக்கு யார் வேணும்? 23ஆம் புலிகேசியா இல்ல 7ஆம் அறிவு சூர்யா? சரி எது வந்தாலும் ஓகே. சுத்துங்க. ஐயோ வயித்து கலக்குதுடா. எனக்கு உடம்பே கலக்குது. ஐயோ 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 ஏசப்பா 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 நீ இவ்வளவு சொல்றீங்க இருப்பா. ஐயோ ஐயோ என்ன என்ன தேடுறாங்க? என்ன அது? அம்மா அம்மா ஐயோ நான் இல்லையே. என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஏ சோழமுத்தா போச்சா? கடவுள் இருக்கானா? கடவுள் உங்களுக்கு இருக்காரா? எப்படிடா? நிக்கிதானா ஓ மை காட். இயற்கை எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது இங்க நின்னுட்டு திருப்பி இங்க போயிடுச்சு. பாத்தியா? இப்படி போயிட்டு ரிவர்ஸ். ஐயோ ஏய் உன்னை தொட்டுட்டு எப்படிடா ரிவர்ஸ் வந்து? வெளியில இருக்கவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்றாங்க போல நீங்க 2 பேரும் சேரணும்னு. மட்டும் நான் இழுத்தவாடா. இது வந்துச்சுனா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். நீ தப்பித்து கொண்டாய். உங்களுக்கு வந்திருக்கிறது 7ஆம் அறிவு சூர்யா. அவனுக்கு ஒரு அறிவு கூட இல்லையே. அப்பா வைல்ட் கார்ட்லயே தப்பிச்சிட்டேன்டா அவர்கிட்ட இருந்து. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தற்காப்பு கலைகள் மட்டுமின்றி அட்டமா சித்திகளும் ஒன்றான பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவர். என்ன மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க? என்னடா இது? என்ன இந்த வாய்ஸ் வருது? வரண்டா வரும். நான் தான் உங்கள் தாமு. 7ஆம் அறிவு சூர்யா மாதிரி பண்ணுடா. ஐயோ காட்டுவாசி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுவாசி தான்டா, ஆதிவாசி அடக்கிவாசி. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நல்ல வேலை நாங்க இல்ல. இந்த ஊர்ல ஒரு ஆபத்து இருக்கு. நீதான்டா அது. உனக்குதான் அது. உங்களுக்கு நோக்கு வருமத்தை நான் கத்து தரேன். நோக்கு வருமன்னா நல்லா கேட்டுக்கோங்க. நான் பண்ற மாதிரியே நீங்க பண்ணுவீங்க. அதுதான் இந்த நோக்கு வருமத்தோட ஸ்பெஷாலிட்டி. பாக்குற பார்வையே 1000 சம்மதம் சொல்லுதே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏய் ஒரே செகண்ட். என்ன இந்த நோக்கு வருமத்துல இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வருது? இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. ஒரே செகண்ட். இந்த ஸ்டாச்சுவை யாருக்கு வச்சது? அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்தீங்க. ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல வாய் பேசு. அட கர்மம் முடிச்சவனே. உனக்கு ஒரு மண்ணு வரல. ஏய் பாதுஷா போடுற மாதிரி இருக்காச்சு. பாதுஷா போடுற மாதிரி. இதெல்லாம் நல்லா இல்ல. இதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா அந்த மியூசிக்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போறேன் அப்படின்னு. இல்ல ஏதாச்சும் ஒன்று பேச அவங்களே எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க பின்னாடி. பிளாஸ்டா பிளாஸ்டா. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம். எனக்கு டைம் சரியில்லையா? ஏன்? ஏன்னா இந்த சக்கரம் இருக்குல்ல, இந்த சக்கரம் இப்படி சுத்தும் போது நல்லா தான் சுத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சக்கரம் இங்க போயிட்டு மறுபடியும் இங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் ஆகி இங்க போச்சு? விதி விதி விதி. இல்ல இல்ல இது மக்களின் தீர்ப்பு. நீ வேலை செய்யணும் இல்ல இந்த தடியை வச்சே காலி பண்ணுவ. சோ தீயசரண கூட சமைச்சு நீங்க எப்படி கரையேத்துறீங்கன்னு பாப்போம். சோ ஆல் தி பெஸ்ட் தீயசரண அன்னைக்கு. அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் புள்ளிய கூடயே இருக்கு அப்பா துப்ப.